உடையில பகுதிக்கு வந்திருக்கோம். உடையில பகுதி தானே, இங்க பாருங்க. 1600 ரூபா கிலோ உண்டு டூனா. இப்ப நான் உங்களே கொஞ்சம் கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வர்றேன். இப்படி இந்த குத்துது கவனம். சரியான தண்ணி குளிர், ஆனால் ரொம்ப குளிர் கிடையாது. ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் கொழும்புலேருந்து அவிசாவில் போய் கொண்டிருக்கேன். அவிசாவில் போகிற நேரம் அங்கே பார்க்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். போகிற நேரமே ஒரு அழகிய விவசாயம் செய்கிற இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மழை பெய்கிற நேரம் அவ்வளோ அழகு. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அந்த அழகான இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு திரும்ப ரோட்டில் போகிற நேரம் சுத்தவர மலைப்பிரதேசம். நீங்கள் பாருங்கள், அந்த மலைப்பிரதேசத்தோடு தான் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். செம்மையாக இருந்தது, ரப்பர் தோட்டமெல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் போகிறது அவிசாவல் என்கின்ற பகுதி இருக்குது தானே, அங்கே நிறையா இயற்கை சார்ந்த விஷயங்கள், நீர்வீழ்ச்சி, குளிக்கிற இடமெல்லாம் இருக்குது. அதை பார்க்க தான் போகிறோம். இன்னைக்கு நாங்கள் லைஃப் ஆஃப் ரஜி வ்ளாக்ல அவிசாவலைக்கு போய்கொண்டிருக்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் இது ஒரு ரப்பர் தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரப்பர் தோட்டத்தோடைய சேர்ந்து இங்கே வந்துட்டு மீன் கடை ஒன்று இருக்குது, நல்ல ஒரு மீன் கடை. அதை காட்டுறோமாங்க. பாருங்க, மீன் வெட்டுறாரு. தேதாஸ் 1600 ரூபா கிலோ உண்டு டூனா. இங்கேவா இதை வெட்டுறாங்க. இது ஒரு நல்ல டேஸ்டான மீன், பொறுக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சின்ன நண்டு, அதே பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாலை மீன். சரியா, பாருங்க இந்த மீன் சைஸ. இப்படி எல்லாம் மீன் இருக்குது. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், கொழும்புல இருந்து அவிசாவலைக்கு வர்ற நேரம் இப்படியான இந்த மீன்கள் எல்லாம் இருக்குது. நல்லா வீட்டுல எடுத்து போயிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அவிசாவல்ல இன்னும் நிறைய இடங்களுக்கு நாங்க போக இருக்கிறோம். போயிட்டு அங்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் காட்டுவோம், வாங்க. மீன் கடையை பார்த்துட்டு கொழும்புலேருந்து அவிசாவலை நோக்கி நாங்கள் போய்கொண்டே இருக்கோம். முக்கியமாக கொழும்புலேருந்து அவிசாவலைக்கு போகிறேன்னு சொன்னால் 45 கிலோமீட்டர். நீங்கள் அவிசாவலைக்கு என்டர் ஆகின உடனே இந்த குமரியல்ல அங்கெல்லாம் நீரோடைகளை பார்க்குறதுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் அந்த கேப்பில் தான் இருக்குது. போகிற நேரம் நிறைய விஷயங்கள், அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், அழகான ரோட் எல்லாமே பார்க்கலாம். இப்போ பைக்கில் போகிற நேரம் பாருங்கள், பின்னாடி எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு வர்ற நேரம் இந்த இயற்கையான விஷயங்களை ரசித்து கொண்டே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய நீரோடைகள், குளிக்கிற இடங்கள்லாம் இருக்குன்னு. அந்த ரோட்டில் போகிற நேரம் ரொம்ப அழகான ஒரு நீரோடையை பார்க்க கிடைச்சது. அது ஒரு ஹோட்டலோடு சேர்ந்துருக்கு. அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கினால் அந்த நீரோடையிலேயே சிம்பிளாக அழகாக குளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் அதனுடைய அழகு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாங்க பயணம் செய்யலாம். வர்ற வழியில் ஒரு அழகான இடம் பார்த்தேன், பாலத்தோட. வழுக்குது. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த இடங்கள்ல வர்ற நேரம் எவ்வளவு அழகு. அங்க பாருங்க, வேற லெவல். இப்படியான ஒரு கொஞ்சம் கேளுங்க, இந்த டைம்ல பாருங்க, இந்த குளிரோட சேர்ந்து இங்கெல்லாம் செம காடுகளா இருக்கு. காடுகளா என்று சொன்னா பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். உட எல்லைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
மீண்டும் ஏற்றமா அப்படின்னு யோசிக்கணுமா, என்ன பண்ணுறது பார்ப்போம். இதுதான் போகிற ரூட். காட்டுப்பாதையெல்லாம் கிடையாது, அங்கே காட்டுப்பாதையோ தெரியாது, வீடுகள்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, நான் நினைக்கிறேன் அங்கே மேலே இருந்து கீழே வருது என்ன தண்ணி, உடல்லேருந்து வர்ற தண்ணி தான் இது. சரி, மேலே போயிட்டு பார்ப்போம். குமாரி எல்லைக்கு போகிறதுக்கு முதல், குமாரி எல்லைன்னு சொல்லிட்டு குமாரி நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முதல் உட எல்லை எங்கேன்ற ஒரு பகுதி இருக்குது. உட எல்லைன்னு சொன்னால் உட நீர்வீழ்ச்சி, மேலே இருக்கிற நீர்வீழ்ச்சி, அதுவும் சின்ன நீர்வீழ்ச்சி. அதை பார்த்துட்டு அங்கே போகலாம். சரியா? எத்தனை இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி வர்ற நேரம், அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் பைக்கில் வர்ற நேரம் உடையல்ல இருக்குது. உடையல்ல பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். அங்கே என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஆனால் சத்தம் கேட்குது, பயங்கரமாக சத்தம். ஒரு காட்டு ரோடு தான் இது. எந்த பாதையில போறது? இங்க வாங்க. ரொம்ப ஒரு அழகான இடம் உடல்ல. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிற நேரம் இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் மழை பெய்யுது. அதனால் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், வழுக்குது. உடல்ல பகுதியில் இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப பக்கத்தில். இந்த பாருங்க, எல்லாத்தையும் ரொம்ப அழகானது. ரொம்ப நல்ல அழகா இருக்கு. இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து குளிக்கலாம். ஆனா வழுக்கிறது அதிகமா இருக்கு. இதான் சுற்றி வர என்ன அழகாக இருக்குது. செல்ஃபாக அப்படி ஒரு வீடியோ எடுக்கிற நேரம் வேறு லெவல். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கான். குளிச்சா செம்மையா இருக்கும். மழை பெய்ய போகுது, கவனமா இருக்கணும். உடையில பகுதிக்கு வந்திருக்கோம். உடையில பகுதி தானே, உடையில பகுதியில இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறோம். குமாரி எல்லை. குமாரி எல்லைக்கு போற நேரம் பக்கத்துல நிறைய அழகான இடங்கள் எல்லாம் இருக்கு, அதை பார்க்கலாம். இந்த உடையில பகுதி எங்க இருக்குன்னு சொன்னால், சரியா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு தானே, சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டன் அவிசாவளியில. அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துலயே இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு, குளிக்கிறதுக்கு செம்மையான இடம். இப்ப நாங்க அடுத்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ நாங்கள் மேல் பகுதியில் இருந்துட்டு கீழ் நோக்கி வந்திருக்கோம். அங்கே தான் குமாரி எல்லை இருக்குது. அது குமரியா தெரியல, ஆனால் குமாரி எல்லைன்ட்டு தான் சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு நெருங்கிட்டோம். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது குமாரி எல்லை அவிசாவளியில் இருக்கு. சுற்றி வர பாருங்க. இன்னைக்கு யாரையும் காண இல்லை. இப்போ நான் அங்கே தான் போகிறேன். போகிற இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்த எல்லாத்தையும் சரியாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து கொண்டே இருங்க. குமாரி எல்லை இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். இது சம்மந்தமான வரலாறுகள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இடையில அதெல்லாம் சொல்கிறேன் வாங்க. ஒரு சின்ன ஒரு இடம், நான் படி எல்லாத்தையும் பாருங்கள்.
இறங்கி போகிறதுக்கு படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ மழை நேரம், கொஞ்சம் கவனமாக போகணும். கற்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனம். ஆஹா, நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த வியூ அப்படியே பாருங்க. பாருங்க அந்த அழகை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ அழகு. ஆனா ரொம்ப கவனமா போக வேணும். இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல குளிக்க கூடாது, ஆனா நீங்க சுத்தி வந்து குளிக்கலாம். செம்மையா இருக்குல்ல? இப்போ நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கீழே கூட்டிகிட்டு வர்றேன். இப்படி கீழே இறங்கலாம், ஆனால் பார்த்து வாங்க. இந்த குமாரி எல்லை 4 மீட்டர் உயரம் கொண்டதாக தான் இருக்குது. இதுக்கு குமாரி எல்லை என்று பேர் வந்ததுக்கு காரணம், அவிசாவளையில் அப்பொழுது சீதாவக்க ராஜ்யம் தான் நடந்திருக்கு. அதனுடைய அரசருடைய பேர் ராஜசிங்க மன்னன். அவருடைய மகள் தான் குமாரி. அதன் ஞாபகமாக தான் இதுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நேரம் ராணியெல்லாம் வந்து இங்கே தான் நீந்தி குளிப்பாங்க போல், அதனால் இந்த இடம் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீதாவக ராஜ்யம் என்பது மிக பிரபல்யமான ராஜ்யம் இலங்கையில். ரொம்ப கஷ்டப்பட்டு வழுக்கிற இடத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த குத்துது கவனம். இதால் நீங்கள் நடந்து வரலாம். மழை பெஞ்சு கொண்டிருக்கு. இந்த பாறையில் நடக்கிறது ரொம்ப கவனமாக நடக்க வேண்டியிருக்கு. காரணம் இந்த மழை பெஞ்சது தானே, எல்லா இடமும் வழுக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அங்கே போனது பிறகு தான் அந்த சரியான வியூவை பார்க்க கிடைக்கிது. இப்போ அந்த வியூவெல்லாம் காட்டுறேன், கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்கள். ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். வழுக்குது, மழை நேரங்களில் பாசி இருக்கு. இப்போ நான் கேமரா எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியாவில் நல்லபடியாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் குளிக்கலாம். ஆழமும் குறைவு. அந்த இடத்த பாருங்கள், தண்ணியும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு அழகை காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல நீங்க குளிக்கலாம். தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த என்ன சொல்ற, ஃப்ரெண்ட்ஸ் கூட குடும்பத்தோட எல்லாமே வந்து குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு செம இடம். கொழும்புலேருந்து ரொம்ப பக்கமுங்க. ஒரு 40 கிலோமீட்டர் வந்து அவிசாவளை டவுன்லேருந்து நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இது இருக்குது. வாங்க இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை காட்டுறேன். என்னத்த சொல்கிறது பாருங்க, அடிச்சு ஊற்றுது தண்ணி. இந்த தண்ணி அப்படியே அடிச்சு ஊற்றி அங்கே போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இடம். ஆனால் மழை நேரங்கள் வரனே ரொம்ப கவனமாக வாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள் எல்லா இடத்தையும். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் எல்லாம் தங்கி எல்லாம் போகிறதுக்கு ஹோட்டல் எல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில். அந்த ஹோட்டல் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோட்டலில் தங்கியும் இங்கே என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஹோட்டல் பக்கத்துலையும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. குமரி இல்லையா எங்களுக்கு தெரியாது. சீதாவாக்க ராஜ்யம், அதில் ஒரே ஒரு விஷயம்தான் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இடையிடையில வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஒரு குட்டியான
ஒரு நீர்வீழ்ச்சி தான், ஆனால் ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சிங்க. சரியான தண்ணி குளிர், ஆனால் ரொம்ப குளிர் கிடையாது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இந்த அரோகரா இன்றைக்கு குளிக்கிற மூட்டில் வரலைன்னு சொன்னால் இன்னும் 2 இடங்களுக்கு போகணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்தால் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த சீதாவக்க ராஜ்ய காலப்பகுதியில் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த ஏரியாவில். அதே போல் புத்த விகாரைகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த ராஜ்யத்தின் கட்டிடங்கள் இருக்குது. முடிஞ்சால் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். அங்கிட்டு இன்னும் பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. சின்ன ஒரு நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு பணமாக வருது பாருங்கள் அந்த தண்ணி எல்லாம். பக்கத்தில் போனால் அடிச்சிட்டு போனாலும் நீங்கள் கீழே விட முடியாது. ஸோ நான் சின்ன நீர்வீழ்ச்சி நல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் டபாக்கென்று விழுந்துருவீங்க. ஆனால் இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஆழமும் கூட. இப்போ நான் போக போகிறேன். போகிற நேரமும் ரொம்ப கவனமாக தான் போகணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பின்னாடி எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. பார்க்கலாம் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. நான் வர்ற நேரம் அவ்வளோ பெரிய ஆக்கல்ல. வந்தால் கண்டிப்பா குளிச்சே ஆகணும். மழை நேரம் குளிக்காதீங்க. வந்தாச்சு, போகிற நேரம் எங்கட விருப்பம் தாண்டு கண்டபாட்டுக்கு போகாதீங்க. அப்பவும் வழுக்கி கொண்டு தான் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக போங்க. கவனமாக வாங்க. இடையில க்ரொஸ் ஆகுறதுக்கு தானே அது மெதுவாக தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவடத்தில் கால் வைக்க முடியாது. வழுக்கிறது காரணம் அந்த அடுத்த பக்கம் போகிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. இதுலேயே எனக்கு ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம் இதுதான். போகிறது தான் வழுக்குது. வர்ற நேரம் பார்த்துருப்பீங்க. இப்போ போகிற நேரம் இப்படியே இருந்து பாருங்க. நமக்கெல்லாம் இது ஜுஜுபி அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். எங்கே மெதுவாக போகிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு ஒரு சின்ன இடத்த கடக்கிறதுக்கு. அப்போ பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் வர்ற நேரம் நிறைய மீன் எல்லாம் இருக்கு. ஓகே, டன். இப்போ நான் படியையும் காட்டுறேன். போகிற நேரம் படி எப்படின்னு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. குமாரி எல்லைக்குள்ளே அப்படியே தண்ணிக்குள்ளே கேமரா போட்டு பார்த்தேன். ஏதாவது மீன் ஓடுதா, ஏதாவது இருக்கான்னு. பெருசாக ஒன்றும் பிடிப்படையில்லை. ஆனால் பாருங்கள் தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குன்னு. போகிற நேரமும் இப்படி தான் கொஞ்சம் கஷ்டம்ங்கிறது கிடையாது. ஆனால் கவனமாக போகணும். நான் நினைக்கிறேன் மழை பெஞ்சனால தான் கொஞ்சம் கவனமாக நாங்கள் போக வேண்டியிருக்கு. வழுக்கிறது அதிகமாக இருந்தது. அதுதான் கொஞ்சம் சிக்கல். மற்றபடி என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்தது. இந்த முள் மரம் எல்லாம் இருந்து முள் குத்திருச்சு. அப்படி நான் பிடிச்சிருக்கேன் தானே, பிடிச்சோன்னே இந்த கையில் அப்படியே குத்திருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது. கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க ரசிக்க செம்மையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ முடிக்க போகிறேன்னா நான் அதுக்கு முதல் வந்த பாதையை திரும்ப எப்படி போகிறேன் அப்படின்னு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இப்போ நான் விடைபெறுறேன். பாய், நன்றி, வணக்கம்.